Students, நாம் இப்போ exercise 2.3ல problem number 3 பார்க்க போறோங்க. chapter 2 numbers and sequencesல question என்னன்னா find the nth term of the following sequence. So இதிலே 3 question கொடுத்திருக்காங்க. They have given you sequences. நாம் அதோட nth term, that is general term என்ன formatல இருக்கும் அதுதாங்க நாம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ sequence என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா first one 2, 5, 10, 17 etc. Next one 0, 1 by 2, 2 by 3, etc. Last one is 3, 8, 13, 18, etc. So, இப்போ இந்த ஒவ்வொரு சீக்வென்ஸ்க்கும் நம்ம ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எழுதிட்டோம். நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, இதில் கொடுத்துருக்கிறது என்னன்னா A1 வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, A2ங்கிறது 5. தட் இஸ் என்னோட வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 2, என்னோட வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னா ஆன்சர் 5. ஸோ அந்த டேர்ம் எப்படி இருக்குன்னு நம்ம ஜென்ரல் நம்ம டேர்ம் கண்டுபிடிக்கணும். A3 வந்து 10, A4 வந்து 17. ஸோ இப்போ ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம். இது என்ன மாதிரி நம்ம எழுதலாம் அப்படின்னா, இது வந்து 2, இங்கே வந்து 5. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? 1 + 1 இல்லைங்களா? இதை வந்து எப்படி எழுதலாம்? 4 + 1. இது 9 + 1. இதை 16 + 1 எழுதலாம். ஸோ திருப்பி இது எப்படி எழுதலாங்க? 1 ஸ்கொயர் + 1, 4 வந்து 2 ஸ்கொயர் + 1, 9 வந்து 3 ஸ்கொயர் + 1, 16 4 ஸ்கொயர் + 1. ஸோ பார்த்தீங்கன்னா A1 வந்து 1 ஸ்கொயர் + 1, A2 வந்து 2 ஸ்கொயர் + 1, A3 வந்து 3 ஸ்கொயர் + 1, A4 வந்து 4 ஸ்கொயர் + 1, இப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ AN என்ன வருங்க? n ஸ்கொயர் + 1. ஸோ இதுதான் ஜென்ரல் டேர்ம். ஓகேங்களா? ஸோ nth term is n ஸ்கொயர் + 1. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம சிமிலர்லி நம்ம செகண்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் எழுதிட்டோம். 0, 1 by 2, 2 by 3 etc. ஸோ இதில் வந்து A1 வந்து 0, A2 வந்து 1 by 2, A3 வந்து 2 by 3. ஸோ இங்கே 0னால நம்ம டக்குன்னு நம்ம ஒரு பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் போங்க. இப்போ 1 by 2 இங்கே வந்து சேம் வேல்யூ இருக்குது இல்லைங்களா? இங்கே சேம் வேல்யூ இருக்குது, இங்கே வந்து 1 சப்ட்ராக்ட் ஆகுது. தட் இஸ் இதை எப்படி எழுதலாம்னா 2 - 1 by 2ன்னு எழுதலாம் இல்லைங்களா? இதை எப்படி எழுதலாம்? 3 - 1 by 3. அப்போ இது எப்படி எழுதலாங்க? 1 - 1. ஸோ 1 - 1 by 1ன்னு எழுதலாம் இல்லைங்களா? ஸோ சிமிலர்லி இப்போ AN எப்படி எழுதலாம்? A3 வந்து 3 - 1 by 3, A2 2 - 1 by 2, A1 1 - 1 by 1. ஸோ AN will be n - 1 by n. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ nth term is n - 1 by n. ஓகேங்களா? சிம்பிள் தேர்ட் ப்ராப்ளம் போட்டுடலாங்களா? ஸோ தேர்ட் ப்ராப்ளம் 3, 8, 13, 18. ஸோ A1 என்னதுங்க? 3, A2 வந்து 8, A3 வந்து 13 and A4 வந்து 18. சரிங்களா? இப்போ நம்ம AN என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 13 இருக்குது, இங்கே 18 இருக்குது. இப்போ என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வச்சு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 எப்படி எழுதலாம்னா 10 - 2ன்னு எழுதலாம் இல்லைங்களா? அப்போ இதை என்ன எழுதலாம்? 5 - 2ன்னு எழுதலாம். இதை 15 - 2ன்னு எழுதலாம். இதை 20 - 2ன்னு எழுதலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 5 × 1 - 2, இது 5 × 2 - 2 இல்லைங்களா?
இது 5 into 3 minus 2. இது வந்து 5 into 4 minus 2. So, A1 வந்து 5 into 1 minus 2. A2 வந்து 5 into 2 minus 2. A3 வந்து 5 into 3 minus 2. A4 வந்து 5 into 4 minus 2. So, அப்போ AN வந்து 5n minus 2. அவ்வளோதாங்க. So, nth term எப்படி இருக்குங்க? 5n minus 2. இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.